காலையில எந்திரிச்சோடனே அடுப்பங்கரைக்கு தான் வர வேண்டியதா இருக்கு. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் அடுப்பங்கரையில தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போக வேண்டியதா இருக்குது. விடிஞ்சாலும் அடுப்படி, அடைஞ்சாலும் அடுப்படி. என்ன பொழப்பு! நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதே. ஏட்டி சின்ன பொண்ணு, அந்தா கூப்பிட்டாச்சு. என் வாழ்க்கை முழுக்க என் மாமியாரை நோக்கி தான் பயணம் பண்ண வேண்டியதா இருக்குது. சின்ன பொண்ணு. இந்த வாரம் தே வரலன்னா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கோன்னு விட வேண்டியதானே. அதை விட்டு புட்டு கூப்பிட்டுட்டே இருக்கா. போவோம், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி வீட்டுக்கு வர வரைக்கும் கூவிக்கிட்டே இருப்பா. என்னத்தே கூப்பிட்டியலோ? ஏன் உனக்கு காது என்ன கேட்கலையோ? ஒண்ணுக்கு 2 வாட்டி கூப்பிட்டேன், பிறகுதான் நீ வந்து நிக்கிற. எப்பவும் கூப்பிடுதே, இப்படித்தே நீ செய்யற. என்னைக்கு நீ ஒரே வாட்டில வந்திருக்க? ஏத்தே என்னத்தே இப்படி சொல்லிட்டீங்க? அது நானும் டெஸ்ட் பண்ணேன் தே, நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. டெஸ்டா? அது என்னட்டி டெஸ்ட்? ஆமாத்தே, நீங்க ஒரு தடவை கூப்பிட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா என் மேல பாசமே இல்லைன்னு அர்த்தம். அதே மறுக்கா மறுக்கா கூப்பிட்டீங்க அப்படின்னா என் மேல நீங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் தே. அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஓஹோ. ஆமாத்தே, நீங்க அதை நிரூபிச்சிட்டீங்க என் மேல பாசமா இருக்கீங்கன்னு. ஓஹோ அப்படியா? இதை நான் இப்ப நம்பணும் அதானே? கேக்குறவ கேனச்சியா இருந்தா கேப்பையிலையும் நெய் வடியுதுன்னு சொல்லுவேன் நீ. சரி, இப்போ உன்கிட்ட பேசி ஏன் மண்டைய டென்ஷன் பண்றதுக்கு நான் விரும்பல. நான் இன்னைக்கு என் மாவ வீட்டுல போற குசியில இருக்கிறேன். அதனால உன்கிட்டக்கெல்லாம் பேசி நான் டென்ஷன் ஆகக்கூடாது. அப்படியாத்தே, இன்னைக்கு தான் நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. இப்படியே வருஷம் பூரா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த பிபி, சுகரு, ப்ரெஷரு எதுவுமே வராதுத்தே. அதே உங்ககிட்ட பேசி பேசி எல்லா கர்மமும் வந்துட்டே. இதுக்கப்புறம் என்ன வர வேண்டியது இருக்கு? சரி, என் மவன் எந்திரிச்சிட்டானா? இல்லத்தே, அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காவே. ஏட்டி இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? மணி 9:30 ஆகுது. இன்னும் எந்திக்காம இருந்தா என்ன அர்த்தம்? ஆவட்டும் தே, அதுல என்ன இருக்கு? அவரு 11 மணிக்கு தானே வேலைக்கு போகணும். அவெல்லாம் எந்திரிச்சாருன்னா 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க. நம்ம கிளம்புறதுக்கு தான் நேரமாகும் தே. அது நம்மளுக்கு இல்லம்மா, உனக்கு. நான்லாம் கிளம்பித்தான் இருக்கேன். இப்ப எங்கேயாவது போகணும்னு சொன்னாலும் இந்த அப்படியே வந்துருவேன் நானு. ஏன் அத்தே, சம்மந்திக்காரங்க வீட்டுக்கு போறீங்க? ஒரு நல்ல சேலை, ஒரு பட்டு சேலை உடுத்தாமையா போவீங்க? இப்படியே பிளவுஸ் இல்லாமையா போவீங்க? எனக்கு இதுவே போதும். நான் இப்படியே போனாலும் என் மவ என்னை நல்லா கண்டுபிடிச்சு என்னை பாத்துக்குவா. நான் என்ன என் மவளை பார்க்க போறேனா, இல்லைன்னா என் பட்டு சேலை எல்லாத்தையும் பாருங்கன்னு காட்ட போறேனா? எனக்கு இதுவே போதும். அதுவும் சரிதான் தே. சரியத்தே, எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கலாமாத்தே? என்னத்தை கேட்க போற? என்ன கேட்டாலும் வில்லங்கமா தான் கேட்ப. சரி, கேட்டு தொலை. நானும் கல்யாணம் முடிச்சு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். நீங்க ஒரு சட்டை துணி கூட போடவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் சேலையை தான் உடுத்துறீங்களே தவிர்த்து இந்த சட்டை போட மாட்டேங்கிறீங்க. நான் வேணா இந்த முக்கு கடை டெய்லர்கிட்ட சொல்லி ஒரு 2 சட்டை தச்சு தர சொல்லிட்டா? தூர போயிரு, என்கிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசாத பாத்துக்கோ. ஏத்தே, எனக்கு இன்னொரு டவுட் இருக்குதே, கேட்கலாமா? நீ ஒரு மண்ணும் கேட்க வேணாம், போய் வேலையை பாரு. ஏத்தே ஒரே ஒரு டவுட்டு தே, அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க தே. ஏத்தே, நான் வந்துட்டு அத்தனை சேலை, அதுக்கு அந்த சட்டை அத்தனை வச்சிருக்கேன். எனக்கு இந்த சட்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே இந்த சேலையெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு சொருகி வைக்கிறதுக்கு எசவா இருக்குது. நீங்க எதுவுமே போடாம எப்படித்தே இந்த சேலையை நிக்க வைக்கிறீங்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க தே. நானும் சட்டை போடாம சேலையை மட்டும் உடுத்திக்குவேன்ல, எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல தே. ஏன் தே வச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துட்டு இருக்கிய? நான் அம்புட்டு அழகாவா இருக்கிறேன். இப்ப சட்டை இல்லாம எப்படி நான் சேலை கட்டுறேன்னு உனக்கு சொல்லி தரணும், அதுதானே? ஆமத்தே, எனக்கும் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும்ல, நானும் கொஞ்சம் பிரியா இருந்துக்குவேன். சட்டை தைக்கிற அளவும் மிச்சமாயிருமில்லத்தே. 200 300 அவகிட்ட கொடுத்து தச்சுட்டு கடைசியில் அவன் நல்லா தைக்கலன்னா ஐயோ இப்படி தச்சுட்டாலேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கு இதுன்னா எதுவுமே செலவாகாதுல்ல, காசும் கம்மியா இருக்கும், சேலையும் நல்லா நின்னுக்கும், ஃப்ரீயா இருக்கும்ல. அவளைத்தான மருமகளே, நான் இப்ப சொல்லி தாரேன் இரு. என்ன மாமியார் கல்வி சரின்னு சொல்லிட்டா? அவ ஏதாவது நம்ம சொல்லி காண்டானா நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படலான்னு பார்த்தேன். நம்மளே ஆப் பண்ணி விட்டாலே, என்ன செய்ய போறாளோ? ஏலே தொர, இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுறா? தூங்கிட்டு இருக்கிறவர. ஏலே தொர, எந்திரிச்சு வாழ. எத்தே, என்ன சொல்லு? ஏத்தே, நம்ம 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் எதுக்கு தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பி விட்டுட்டு இருக்கிய? அவர் தான் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாரு. நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட முதயவும்.
பொறு பொறு சொல்லுதேன். தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை எழுப்பி விட்டுட்டா மாமியார் கிளவி. இதே நான் செய்யட்டும், என் அவனை தூங்க விடாம செஞ்சுட்டா அது பண்ணிட்ட இது பண்ணிட்டான்னு என்னையா அந்த பாடுபடுத்துவா. என்னம்மா தூங்கிட்டு இருந்த என்ன எதுக்கு இப்ப எழுப்பி விட்ட? சொல்லு. இன்னைக்கு லீவு தான் போட்டிருக்கேன் நானு தங்கச்சி வீட்டுக்கு போகணும்னு. 11 மணிக்கு போனா போதும்மா. அதுக்குள்ளேயே எதுக்குமா எழுப்புன? ஒண்ணு இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் உன்னை எழுப்புனேன். என்னம்மா சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, நீ போய் உன் பொண்டாட்டி பக்கத்துல நில்லு. என்ன ஆச்சரியமா இருக்கு, என் புருஷன் என் பக்கத்து வந்து நின்னாலே என் மாமியார் கிழவிக்கு பொறுக்காது. இப்ப என்ன பக்கத்துல வந்து நிக்க சொல்றா? ஐயோ அத்தை, என்ன இப்படி சொல்லுறீங்க? ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை.